Hello everybody, I hope you guys are doing wonderful. So, இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டரோட மீட் பண்றோம் and that is an important chapter around 10 to 12 marks உங்க எக்ஸாம்ல வருது. It is again from other laws. அந்த சாப்டர் பேரு FEMA. ஓகே, ஸோ FEMAனா என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யா, குட் டு கோ. ஓகே, FEMA 1999. ஓகே, ஸோ இந்த FEMA-உடைய ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னதுன்னு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பென்சில்ஸ் இருக்கு, உங்ககிட்ட வந்து பென்ஸ் இருக்கு. நீங்கள் என்ன சொல்றீங்க, நீ ஒரு 2 பென்சில் எனக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு பென் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, பேசிக்லி சே ஒரு பார்ட்டர் கான்செப்ட் மாதிரி. இப்போ இந்த பென்ஸையும் பென்சில்ஸையும் கரன்சி வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 20 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா நீங்க எனக்கு $1 கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட சிம்பிள் டெஃபினிஷன். ஓகே, சரி, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு எதுக்கு ஒரு ஆக்ட் தேவை, இதை ஏன் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரியில ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ரிசர்வ்ஸ் இருக்கும். ஓகே, அது ஃபாரின் கரன்சி வெளில கொடுக்கும், அது ஃபாரின் கரன்சி திருப்பி வாங்கிக்கும், அது இம்போர்ட் பண்ணும், அதாவது அந்த கண்ட்ரியில இருக்கிற சாமான வெளியில இருக்கிற கண்ட்ரிக்கு விற்கும், அண்ட் அந்த கண்ட்ரி கிட்டேருந்து சில ஐட்டம்ஸ் வாங்கும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். ஸோ அப்போ இது ஒரு சேல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்ட நிறைய ஃபாரின் கரன்சி தேவை, அப்பதான் அது காசு கொடுத்து அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கிக்க முடியும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இதுக்கு ஏன் வந்து இந்த லா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சடனா பாருங்க, உங்களுக்கு ஒரு கணக்கே இல்லாம நீங்க நிறைய செலவழிச்சுட்டே போறீங்க. சடனா பார்த்தா உங்ககிட்ட காசே இல்லை பேங்க் அக்கௌண்ட்லன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு விட முடியாது. ஓகே, நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும், ஏன்னா we are dependent on import export. ஸோ அதுக்காக தான் இந்த லாவை ஃபர்ஸ்ட்லி கொண்டு வந்தாங்க. செகண்ட் திங், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். நீங்க இப்போ சிவாஜி த பாஸ் படம் பார்த்துருப்பீங்க. அங்க பார்த்தா வந்து என்ன ஆகும், ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, இங்கேருந்து காசு அங்கே ரெமிட் பண்ணி அதை திருப்பி ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வருது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த லா வந்தது. ஓகே, சம் வெரி சிம்பிள் examples that I've given you to understand basic-ஆ. நம்ம லாக்குள்ள இன்னும் டீட்டெயில்டாக போகலாம். ஓகே, நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சாப்டர் படிக்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் எய்டு பார்த்தோம். அந்த எக்ஸ்டர்னல் எய்டு என்னது? ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்னு பார்த்தோமா? ஓகே, மறந்துட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஹிஸ்டாரிக்கல் செட்டிங், ஒரு லா உருவாகும் போது என்ன சூழ்நிலை இருந்தது கண்ட்ரிலேயோ இல்லை எங்கேயோ, என்ன சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த FEMA வரத்துக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 1947 என்னாச்சு, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. ஓகே, அப்போ நம்ம கிட்ட வந்து எதுவும் பெருசாக ஃபாரின் கரன்சிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ ஃபெரா அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து பிரிட்டிஷர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. சும்மா உங்களோட விஷயம்லாம் இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகே ஓகே, ஸோ அப்புறம் என்ன ஆச்சு, 1950 வி பிகேம் ரிப்பப்ளிக். நம்மளுக்குன்னு இந்த டைம் ஃப்ரேம்ல லாஸ்லாம் ஃப்ரேம் பண்ணும். அப்பயும் என்ன பண்ணாங்க, இந்த ஃபெராவே தான் இருந்தது. இது ஒரு 9 செக்ஷன் லா, குட்டி லா. ஓகே, இதுதான் இருந்தது. அதுக்கப்புறமாவும் 1973 கிட்ட இந்த ஃபெராவே தான் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் 1991 அப்படிங்கிற வருஷம் வந்தது. இதை நீங்க எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த டைம்ல தான் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1991
என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்தா தானே ஃப்ரீயா ட்ரேட் பண்ண முடியறதுன்னு பார்த்தோம். இந்த பீரியட்ல வெறும் 1 வீக்குக்கு தான் வந்து ரிசர்வ்ஸே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் கிட்ட தான் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் தாண்டவே தாண்டாது அப்படின்னு இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ டாலர்ல ரிசர்வ் வேணும். பிகாஸ் நம்ம வந்து அப்போ பெட்ரோல் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் வென் சம்திங் ஹேப்பன்ட். அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், PV நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவர் கீழே இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போ வாஸ் மன்மோகன் சிங். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த ரெகுலேஷன் ஆக்ட்னால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு. அப்படி என்ன இருந்தது இந்த ரெகுலேஷன் ஆக்ட்லன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே நம்மள ஃப்ரீயா பண்ண விடாம நிறைய ப்ரொஹிபிட் பண்ணும். அதனால ஃப்ரீயா இம்போர்ட்டும் பண்ண முடியாது, நம்மளால நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ எக்கச்சக்கமா இந்த லானால பிரச்சனை வந்தது. தட் லெட் டு திஸ் சிச்சுவேஷன். ஓகே, பட் அவங்க கிட்ட அப்போ மெஜாரிட்டி இல்லை. தட் வாஸ் நாட் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃபெராக்குள்ளேயே வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸாக இதை கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ இதை அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. புதுசாக நீங்கள் லா பாஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட மெஜாரிட்டி வேணும். நான் என்ன சொன்னேன், இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட். ஸோ அப்போ என்ன ஆச்சு, இவங்க வந்து இதை ஆர்டினன்ஸாக பாஸ் பண்ணாங்க. ஏன்னா புது லா கொண்டு வரதுக்கு தான் மெஜாரிட்டி தேவை. ஆர்டினன்ஸ்ங்கிறது என்னதுன்னா, பார்லிமெண்ட்ல வந்து செஷன்ஸ் இருக்கும். வின்டர் செஷன், மான்சூன் செஷன், அந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கும். இந்த செஷனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குமா, அப்போ ஏதாவது லா பாஸ் பண்ணணும்னா அதை ஆர்டினன்ஸா பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்க வேண்டாம், பட் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் ஸ்லோலி 1999ல அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய கவர்மெண்ட் வந்தது. தட் வாஸ் வென் இதை ஃபெமா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆக்ட். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ல எப்படி ஃபெமா வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நான் உங்களை வந்து டெக்ஸ்ட் புக்ல கூட்டிட்டு போயிட்டு இதை காமிக்கிறேன். ஓகே, யா, ஸோ நீங்க பாருங்க, 1947ல ஃபெரா அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, அதை திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு 1973ல கொண்டு வந்தாங்க. ஓகே, அண்ட் 1999ல தான் வந்து இந்த ஆக்ட் வந்தது. ஓகே, இட் வாஸ் மேட் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st June 2000. ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆக்ட் வந்து இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது, பட் லெசன் முடிச்சுட்டு நம்ம ஒரு தடவை இந்த ஃபீச்சர்ஸ் என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபாரின் கரன்சி. கரன்சினாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும், RBI. ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது யாரு, RBI. இப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணுவா, செப்பரேட் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதை தான் நீங்கள் நியூஸ் பேப்பரில் நிறைய பார்ப்பீங்க, ED அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி ஏதாவது வயலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ED comes into play. ஓகே, 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 பார்க்கலாம். சரி, ஃபெமா எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபெமா as an act is a குட்டி ஆக்ட். ஓகே, அதில் ஒரு 49 செக்ஷன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இங்கே பாருங்க, ரூல்ஸ் ஆர் நோட்டிஃபைட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் சம்டைம்ஸ் குட்டி குட்டி MCQல பேப்பரை கஷ்டமாக்கணும்னா டெஸ்ட் பண்ணுறது. ஸோ கிவ் அட்டென்ஷன். அண்ட் ரெகுலேஷன். ரெகுலேஷன்னா யாரு, ஆர் நோட்டிஃபைட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல என்ன இருக்கும், ஆக்ட்னா இது 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 அப்படின்னு வந்து ஒரு லிஸ்டா கொடுத்துருப்பாங்க. பேசிக் என்ன டெஃபினேஷன், என்னது எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட், பெர்மிட்டட், அதெல்லாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இன்னும் டீட்டெயில்டா போயிருப்பாங்க. இதுல என்ன மாதிரி டைப்பு, அந்த மாதிரி எல்லாம் பயங்கர பெருசா போயிருப்பாங்க.
நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் அப்பப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இல்லை இப்போ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் வரும். அதுக்கப்புறம் மாஸ்டர் டிரெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் FAQs, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபெமா பற்றி, அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு FAQ-ஆ படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தா ஃபெமா பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வால்யூமினஸ். ஓகே, பட் ஆனால் ஆஸ் அன் ஆக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் எய்ட் பார்த்தோம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல. ப்ரியாம்பிள் பார்த்தோமா? எப்படி புக்குக்கு முன்னுரை ப்ரிஃபேஸ் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி லால எல்லா ஆக்டுக்கும் ப்ரியாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் ஸ்கோப் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆக்ட் சொல்லும். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் ஆக்ட் எய்ம்ஸ் டு கன்சாலிடேட். ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ் இருந்ததா இல்லையா? ஆல்ரெடி இருந்ததா, ஸோ அதை தானே எடுத்துட்டு வந்து மாத்திருக்காங்க. ஸோ கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் த லாஸ் ரிலேட்டிங் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். எதுக்காக? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக. ஓகே, ப்ரியாம்பிள் என்ன சொல்லும்? அப்ஜெக்டிவ் சொல்லும். என்ன அப்ஜெக்டிவ்? ஃபெசிலிட்டேட்டிங் எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு குட்ஸ் விற்கிறேன் டு USA ஃபார் 3 months கிரெடிட் பீரியட் இருக்கு. ஓகே, இதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வருமானு கேட்டால் எஸ் வரும். இட்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதனால தான் இங்கே பார்த்தா வெறும் பேமெண்ட்டுன்னு இல்லாமல் எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ட்ரேடும் கவர் ஆகும். நீங்கள் இமீடியட்டாக ஃபாரினருக்கு கேஷ் பே பண்ணீங்கன்னா அந்த பேமெண்ட்டும் கவர் ஆகும். அண்ட் ப்ரமோட்டிங் த ஆர்டர்லி டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் இந்தியா. ஸோ நம்மளே பார்த்தோம், நம்மளுக்கு ஒரு ரிசர்வ் தேவை. எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம காசு வச்சிருக்கோமோ அதே மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வேணும். ஓகே, இந்த ஆக்ட் எங்க அப்ளிகபிள் ஆகும்? இதுதான் செக்ஷன் 1. இட் எக்ஸ்டென்ட்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. ஓகே, அதுக்கப்புறம் எங்க OBA offices, branches and agencies outside India owned or controlled by a person resident in India and also to any contravention. ஏதாவது தப்பு கமிட் பண்ணியிருந்தாலும் outside India to by any person who falls under this act, அவங்க மேலேயும் இந்த ஆக்ட் கவர் ஆகும். ஸோ நம்ம யாரு பர்சன் ரெசிடென்ட் அப்படின்லாம் சாப்டர் உள்ள போக போக பார்க்கலாம். பேசிக்கா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் புரிஞ்சுட்டே வருதா? ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஓகே, டெஃபினிஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? we started off with FEMA and இதில் என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி பார்த்தோம். ரைட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், நம்மக்கிட்ட காசே இல்லை, ஸோ நம்ம எக்கானமியை லிபரலைஸ் பண்ணோம், அப்படிதான் காசு வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள் பார்த்தோம், அப்ளிகபிலிட்டி பார்த்தோம். ஓகே ஓகே, இப்போ ஃபெமால வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெஃபினிஷன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு குட்டியா டெஃபினிஷன்ஸ் சொன்னேன், ரைட்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னதுன்னு இதை ஆக்ட்லேயே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க செக்ஷன் 2ல. ஓகே, ஸோ நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டீலிங் இன் ஃபாரின் கரன்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹோல்டிங் ஃபாரின் கரன்சி. ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் தேர் சம்திங் கால்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள நம்ம ஒன்று ஒன்றா போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் டெஃபினிஷன். டெக்ஸ்ட் புக் போயிடலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு எப்பயுமே டெஃபினேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். பட் நம்ம அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ண மாட்டோம். படிக்கும்போது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, செக்யூரிட்டி, foreign exchange. Foreign exchange means foreign currency. Okay, so first foreign currency na enna paakalam. Any means any currency other than Indian currency. Indian currency illama any currency irundha adha vandu foreign currency. Seri, Indian currency na enna theriyuma ungalku idhula define ala, but na solren. Anything which is denominated in Indian rupees, excluding 1 rupee note and special notes issued by RBI. அது தாண்டி வந்து எல்லாமே இந்தியன் கரன்சி. ஓகே, ஸோ ஓகே மீன்ஸ் ஃபாரின் கரன்சி அண்ட் இன்க்ளூட்ஸ். இன்டர்பிரிட்டேஷனில் ஒன்று பார்த்தோம். ஓகே, நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் முன்னாடி படித்தது வந்துட்டே இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். மீன்ஸ்னால் என்ன சொன்னேன், ஒன்லி, இது மாத்திரம்தான். இன்க்ளூட்ஸ்னா என்ன, இதுவும் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ்னா என்ன, இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். சாரி, இட்ஸ் அன் எக்ஸாஸ்டிவ் டெஃபினிஷன். சாரி, இன்க்ளூசிவ் டெஃபினிஷன் தான். ஓகே, இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். ஓகே, இட் இன்க்ளூட் சோ மெனி திங்ஸ். என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, deposits, credits and balances payable in any foreign currency. Say நம்ம பேங்க்ல ஒரு டெபாசிட் வச்சிருக்கோம், இல்ல we'll have to pay credit of some person and balance payable in foreign currency. Next, drafts. ஓகே, இப்போ நீங்க பேங்க்ல போய் அவன் எழுதி கொடுக்குற செக் தான் டிராஃப்ட்ஸ். டிராவலர்ஸ் செக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து கரன்சி நோட்டா வச்சுக்கிறதுக்கு பதிலாக டிராவலர்ஸ் செக் அப்படின்னு பேங்க்ஸ்ல சிலது கொடுப்பாங்க. ஓகே, டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக்ஸ், அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகே, ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு யூஎஸ்ஏலேருந்து ஒரு மெஷின் வாங்கணும். ஓகே, அப்போ இந்த யூஎஸ்ஏல இருக்கிற ஆளுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. இவன் எந்த தைரியத்துல உங்களுக்கு மெஷின் கொடுப்பான்? அவன் பயப்படுவான்ல. அவனுக்கு என்ன பயம், நீங்க காசு கொடுக்காம போயிட்டீங்கன்னா அவனுக்கு பயம். உங்களுக்கு என்ன, இவன் மிஷினரி ஒழுங்கா கொடுக்கலனா அப்படின்னு பயம். ஸோ இந்த ஆள் என்ன சொல்லுவான், இந்தியாவில் இருக்கிற ஆளு, நீ போய் உன் பேங்க்கு கிட்ட போ. ஓகே, அவன் கிட்ட போய் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்கு. அதாவது என்னன்னா, இந்த ஆள் டிஃபால்ட் பண்ணிட்டான்னா பேங்க் வந்து காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதை வந்து யூஎஸ்ஏல இருக்கிற பேங்க்ல இவன் காமிப்பான். ஸோ பேங்க்குக்கு நடுவில் வந்து கனெக்ஷன் இருக்குமா? ஸோ இவன் வந்து இந்தியாவுக்கு மிஷினரி கொடுப்பான் பேஸ்ட் ஆன் திஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். சரி, இவன் டிஃபால்ட் பண்ணிட்டானா என்ன பண்ணும், பேங்க் இவன் கிட்ட போய் வந்து காசு கலெக்ட் பண்ணிக்கும். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அவுட் சைட் தி சிலபஸ் போய் படிக்கணும்னா நீங்க நீரவ் மோதியை பத்தி படிக்கலாம். இப்போ இந்த கேஸ் deals with this letter of credit தான். ஓகே, எப்படி பேங்கோட சிஸ்டம் பிரேக் பண்ணி ஒரே எல்ஓசியா கொடுத்து அவ்வளோ க்ரோர்ஸ் ஃப்ராட் பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இது எல்ஓசி. என்னென்ன பார்த்தோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸா இன்க்ளூட்ஸா, மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் ஃபாரின் கரன்சி அண்ட் இன்க்ளூட்ஸ் டெபாசிட்ஸ், கிரெடிட்ஸ், பேலன்ஸ் பேயபிள். எதுல? இன் எனி ஃபாரின் கரன்சி. நெக்ஸ்ட் என்னது, டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து டெட்டார் கிரெடிட்டரா இருக்கிறது வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு ஒரு லீகலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவீங்கல்ல, ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். எக்ஸ்பிரஸ்ட் ஆர் drawn இன் இந்தியன் கரன்சி பட் பேயபிள் இன் எனி ஃபாரின் கரன்சி. இதெல்லாம் எதுல ட்ராவ் ஆயிருக்கும், இந்தியன் கரன்சியில ட்ராவ் ஆயிருக்கும். ஓகே, drawn. பட் எதுல பே பண்ணுவீங்க, டாலர்ஸ்ல பே பண்ணுவீங்க. இல்லைன்னா அடுத்த லைன் பாருங்க, டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn by banks, institutions or persons outside India but payable in Indian currency.
இது பெரிய டெஃபினிஷனே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இங்க இருக்கா, டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், எல்ஓசி, பிஓஇ. இங்க என்னது, drawn in Indian currency, payable in foreign currency. இங்க கீழே என்ன, இதே டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஓகே, பட் பேயபிள் இன் இந்தியன் கரன்சி. இங்க பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி, பேயபிள் இன் இந்தியன் கரன்சி. இங்க இட் இஸ் drawn by banks, institutions or persons outside India. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஓகே, that is the definition. Okay, next. ஓகே, இங்க வந்து பாருங்க, கரன்சி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கவே இல்லை. ஓகே, கரன்சினா என்னது? இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கரன்சி நோட். நம்ம கிட்ட இருக்குல்ல 20 rupees, 50 rupees, 100 rupees, எல்லாம் கரன்சி நோட். போஸ்டல் நோட்ஸ் அண்ட் போஸ்டல் ஆர்டர்ஸ். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணலாம், தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அஸ் கரன்சி. மணி ஆர்டர்ஸ், செக்ஸ் இப்பதான் பார்த்தோம். டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், எல்ஓசி, பிஓஇ, ப்ராமிசரி நோட், ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர், நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே ஒரு ப்ராமிசரி நோட். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் சச் அதர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் மே பி நோட்டிஃபைட் பை ஆர்பிஐ அப்படின்னு. கரன்சி நோட்ஸ்னா என்ன, வெறும் 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டா, இல்ல காயின்ஸும் இன்க்ளூடடா? அதுக்கு தான் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் இருக்கு. கரன்சி நோட்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் கேஷ் இன் த ஃபார்ம் ஆஃப் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ். ஸோ நம்மளோட 1 ரூபா காயின், 10 ரூபா காயின், இது எல்லாமும் கரன்சி நோட் தான். லால அதை சொல்றதுக்கு கரன்சி நோட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. ஃபாரின் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மீன்ஸ் எனி செக்யூரிட்டி. இது வந்து அந்த சேஃப்டி செக்யூரிட்டி இல்லை. ஓகே, எப்படி பார்த்தோம், லா வந்து ட்ராஸ் மீனிங் ஆர் ட்ராஸ் கலர்ஸ் ஃப்ரம் த வேர்ட்ஸ் சரௌண்டிங் இட். ஸோ இதை என்ன செக்யூரிட்டின்னு பார்க்கணும். ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சது பாருங்க, எப்படி அன்ஃபல் ஆகிட்டே வருது, ஒரு கான்செப்டும் இங்கே திருப்பி வருது. நான் உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறேன், ரீஐட்ரேட் பண்ணுறேன். ஓகே, in the form of shares, stocks, bonds, debentures, okay, or any other instrument denominated or expressed in foreign currency and include security expressed in foreign currency. Okay, இதெல்லாம் வந்து denominated or expressed in foreign currency ஆ இருக்கணும் and include securities expressed in foreign currency, but where redemption or any form of return such as interest or dividend is payable in Indian currency. ஓகே, ஒன்றும் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு. ஓகே, ஷேர்ஸு, ஸ்டாக்ஸ் எப்படின்னா, ஒரு பூந்தி தான் ஒரு ஷேர்னா, ஸ்டாக்னா வந்து லட்டு, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாண்ட்ஸு, கவர்மெண்ட்லாம் பாண்ட் எல்லாம் கொடுக்கும்ல, ஃபிக்ஸ்ட் % ஆஃப் இதில் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சு. டிபெஞ்சர்ஸும் ஃபிக்ஸ்ட் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இருக்கணும், இட் ஷுட் பி டினாமினேட்டட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஓகே, அண்ட் என்ன சொல்லுது, ரிடம்ஷன்னா அதை திருப்பி பேமெண்ட் பண்ணும்போது இந்தியன் கரன்சியில் பே பண்ணிக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் இந்தியன் கரன்சியில் பே பண்ணிக்கலாம். ஆனால் அது இட் ஷுட் பி டினாமினேட்டட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஓகே, the original thing should be in foreign currency and the document or the share should be in foreign currency. Okay, சரி, இப்போ நம்ம வந்து இவ்வளோ இம்போர்ட் இது வந்து காசு வச்சுக்கிறோம். இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட்னா என்னது, பிரிங்கிங் இன் டு இந்தியா எனி குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகே, இந்தியாவுக்குள்ளே ஏதாவது குட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது இம்போர்ட். கிராமட்டிக்கல் வேரியேஷன் அண்ட் காக்னேட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இம்போர்ட், இம்போர்ட்ஸ், இம்போர்ட்டட், இதெல்லாம் இதே மீனிங்கை தான் குறிக்கும். இம்போர்ட்டிங், இதெல்லாம் இம்போர்ட்டுங்கிற அர்த்தம் தான் குறிக்கும் அப்படின்னு. வெறும் இம்போர்ட் மாத்திரம் தானா, வெளியில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். என்னது, டேக்கிங் அவுட் டு அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா எனி குட்ஸ்.
குட்ஸா இருந்தா அதை எங்கேயாவது எடுத்துட்டு போறீங்க, இல்ல ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ரம் இந்தியா டு எனி பர்சன் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவில் இருக்கேன், இப்போ நான் டீச்சிங் சொல்லி தரேன்னா நான் ஃபாரின்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்று தரேன். அது என்னது? ஐம் ப்ரொவைடிங் சர்வீசஸ், பட் நானா இந்தியாவில் தான் இருக்கேன், ஆனால் நான் சொல்லி கொடுக்குறது ஃபாரின் போகுது. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட். இப்போதைக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் மாத்திரம் படிச்சுக்கலாம், கீழே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்டர் ஃபெமா. ஓகே, இதுக்கு முதல்ல நம்ம பர்சன் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இதை இப்போ படிச்சிருப்பீங்களா இல்லை எந்த சீக்வன்ஸ்ல நீங்க வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ வுட் கோ ஆன் டு எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, பர்சன்னா யாரு? பர்சன் என்ன மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன் மாத்திரம் தானா? நோ, லாவுடைய ஐஸ்ல நிறைய பேர் பர்சன்ஸா இருக்கலாம். அவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். பர்சன் இன்க்ளூட்ஸ் மீன்ஸா இன்க்ளூட்ஸா? இன்க்ளூட்ஸ், இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். இண்டிவிஜுவல் என்ன உங்களை மாதிரி இண்டிவிஜுவல். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹெச்யூஎஃப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு என்டிட்டி மாதிரி. ஓகே, அதுவும் ஒரு பர்சன் தான். கம்பெனி நான் பார்த்துருக்கோம், இட் ஹேஸ் அ செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டி. ஸோ கம்பெனியும் பர்சன் தான். ஃபர்ம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அதுவும் பர்சன். அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இது எல்லாமே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல படிப்பீங்க, பட் அகேன் ஐம் கோயிங் அஹெட் அண்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள். அசோசியேட்டட் பர்சன்னா என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக வி ஆல் கம் டுகெதர். ஓகே, அசோசியேட்டட் ஆஃப் பர்சன்ஸ்னு எப்போ சொல்லுவோம்னா, இப்போ நான் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து நான் கிரியேட் பண்ண ஹெச்யூஎஃப் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, நாங்கள் 3 பேரும் ஒரு லிமிட்டெட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு பர்பஸுக்கு வரோம். சரி, ஏதோ குட்ஸ் வாங்க விற்க அந்த மாதிரி. நாங்கள் இன்கார்பரேட் ஆயிருக்கலாம், இல்லை இன்கார்பரேட் ஆகாமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இதே பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னா சேம் கான்செப்ட். ஏதோ ஒரு விஷயத்துக்காக வி ஆர் கம்மிங் டுகெதர், ஒரு லிமிட்டெட் பீரியட் ஃபார் ஸ்பெசிஃபிக் விஷயம். ஆனால் இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் இருப்பாங்க. என்ன உங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் தான் இருப்பாங்க. ஹெச்யூஎஃப்ஓ இல்லை கம்பெனியோ இருக்காது. இட்ஸ் அ குரூப் மேட் ஒன்லி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே ஓகே every artificial juridical person not falling under the preceding subclause. Artificial juridical person na yaru? Tirupati Balaji is an artificial juridical person. Okay, அதாவது இப்போ திருப்பதி பாலாஜி பேர்ல வந்து அந்த கோயிலுக்கு அவ்வளோ சொத்து இருக்கு, ரைட்? ஸோ அதெல்லாம் எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க? அது அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸெம்ட் இன் ஆல் தட், பட் அதுவும் ஒரு பர்சன் தான் ஃபார் இன்கம் டேக்ஸ். கோயிலில் இருக்கிற சாமி இஸ் அ பர்சன் ஃபார் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகே, அதுக்கப்புறம் எனி ஏஜென்சி, ஆஃபீஸ் ஆர் பிரான்ச் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்ட் பை சச் பர்சன்ஸ். ஓகே, நான் இப்போ ஏதாவது ஒரு ஏஜென்சியோ ஒரு ஆஃபீஸோ ஒரு பிரான்ச்சோ வச்சிருந்தேன்னா அதுவும் ஒரு பர்சன். ஓகே, கோ பேக். பர்சனில் யாரெல்லாம் பார்த்தோம்? இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் கம்பெனி, அதுக்கப்புறம் ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நான் இன்கார்பரேட்டும் ஆயிருக்கலாம், இன்கார்பரேட் ஆகாமையும் இருக்கலாம். எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன். அதுக்கப்புறம் OBA என்னது? ஆஃபீஸ், ஏஜென்சி ஆர் பிரான்ச் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்ட் பை சச் பர்சன்ஸ். ஓகே ஓகே ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சன்னா ஃபர்ஸ்ட் ஹூம் அப்படின்னு பார்த்தோம். இதுல இப்போ ரெண்டா பார்க்கலாம். யார பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லுவோம், யார நம்ம பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்க யாரு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா? யாரு? a person who is not resident in India. Simple definition. அவன் PRII இல்லைன்னா அவன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா ஆயிடுவான். ஸோ அப்போ இந்த PRII யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒருத்தரை கன்சிடர் பண்ணணும்னா அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஓகே, it means, okay, it is an exhaustive definition. Okay, a person residing in India for more than 182 days during the course of the preceding financial year. So உங்களுக்கு
ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் கான்செப்ட் தெரியுமான்னு தெரியல. ஓகே, நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர் 24-25னா இதுக்கு முந்தின வருஷத்து தான் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, 23-24 டன். யா, ஸோ ஃபினான்ஷியல் இயர்னா என்ன? 1st April to 31st March. ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க 182 டேஸ் ஆர் மோர் இருந்திருக்கணும். பேசிக்கலி அட்லீஸ்ட் 183 டேஸுக்கு நீங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா நீங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, இல்லை, இதுக்கு இன்னும் இப்போ 3 கண்டிஷன் இருக்கு. என்னென்ன கண்டிஷன் பார்க்கலாம். A person who has gone out of India or who stays outside of India in either case. Okay, அப்படின்னா they will not be person resident in India இந்த 183 days கண்டிஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும். ஓகே, என்னென்னு பார்க்கலாம். For or on taking up employment outside India, for carrying on outside India, a business or occasion outside India, or for any other purpose in such circumstances as would indicate his intention to stay outside India for an uncertain period. Okay, break பண்ணலாம் definition. break பண்ணி பொறுமையா கத்துக்கலாம். Because this is an extremely important concept. நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது நீங்களே உங்க மைண்ட்ல ஃபாரின் போயிருந்தாலும் கேதர் யுவர் சென்சஸ், பி பேக் இன் கிளாஸ். ஓகே ஓகே ஸோ ஓகே வெயிட். இது இந்தியா. ஓகே, எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? ஒன்று, நான் இந்தியாவுக்குள்ள வரலாம், இல்லை இந்தியாவில் நான் ஸ்டே பண்ணலாம், இல்லை நான் இந்தியாவை விட்டு வெளில போகலாம். கரெக்டா? ஓகே, இந்த 3 பர்பஸ்க்காக அவன் இந்தியா வந்தான்னா அவன் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் 183 டேஸுக்கு கம்மியாக இருந்தாலும் அவனை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு தான் சொல்லுவோம். என்னென்ன 3 கண்டிஷன்? இந்தியாவில் ஏதோ வேலைக்கு வந்திருக்கான். ஓகே, இல்லை இந்தியாவில் ஏதோ பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கான், இல்லை he has come to India for an uncertain period. அவன் எப்போ திருப்பி போவான் அப்படின்னே நம்மளுக்கு தெரியல. ஏதோ அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அவன் போவானா மாட்டானா அந்த மாதிரி. ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அவன் PRII, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, ஒரு ஆள் இப்போ இந்தியாவில் 183 டேஸுக்கு மேலே இருந்திருக்கான் இந்த ப்ரீவியஸ் இயரில். ஆனால் இந்த வருஷம் அவன் இந்தியாவிலேருந்து அவன் வேற கண்ட்ரிக்கு போயிட்டான். எதுக்கு? எம்ப்ளாய்ஸ்மெண்ட்டுக்கோ இல்லை பிஸ்னஸுக்கோ இல்லை ஒரு அன்சர்டன் பீரியடுக்கோ. இப்போ இவன் ப்ரீவியஸ் இயரில் 183 டேஸுக்கு மேலே இருந்தாலும் இவனை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் புரியலாப்பில் இருக்காது, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். பர்சன்னா யாரு? என்ன உங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸா? கிடையாது. இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், ஏஓபி பிஓயா இருக்கலாம், ஏஜேபியா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃபர்மா இருக்கலாம், ஹெச்யூஎஃப்ஆ இருக்கலாம், இவங்க எல்லாம் பர்சன்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலுக்கு இந்த கிரைட்டீரியா பார்க்குறோம். ஓகே, என்ன கிரைட்டீரியா? இவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லுவோமா, இல்லை இவனை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இவனுக்கு என்ன கண்டிஷன்? ஆக்ட்ல என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கு? இந்தியா இருக்கு. ஸ்டே, he stays for more than 182 days. பேசிக்கலி 183 days ஆவது இருந்திருக்கணும். அப்படி இருந்தா he'll be person resident in India. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது இப்போ பார்க்கணும், இவன் இந்தியாவை விட்டு வெளியில போயிருக்கானா? எதுக்கு? இந்த 3 ரீசனுக்காக. எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ் ஆர் ஃபார் அன்சர்டன் பீரியட். இவன் போயிருந்தானா
இவன் 182 டேஸுக்கு மேலே போன ப்ரீவியஸ் இயரில் இருந்தாலும் he will be person resident outside India. இந்தியா விட்டு இந்த 3 விஷயத்துக்காக போயிட்டியா, போயிடு. You are not person resident in India. ஓகே, எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் இதே 3 பர்பஸ்க்கு. ஓகே, அவனையும் அப்போ அந்த 182 டேஸ் கண்டிஷன் பார்க்க மாட்டோம். He'll be what? Person resident in India. இந்தியா விட்டு போயிட்டியா அந்த 3 பர்பஸ்க்காக, போயிடு. இந்தியா உள்ள வரையா இந்த 3 பர்பஸ்க்காக, நீ பிஆர்ஐ தான். ஓகே ஓகே, இந்த இப்போ ப்ரொவிஷனாக பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் போய் பார்க்கலாம். ஒரு கண்டிஷனாக பார்க்க உங்களுக்கே புரியும். ஓகே, இந்தியன் சிட்டிசன் lives in Mumbai, has never traveled abroad. அவன் வந்து போனதே கிடையாது. ஓகே, அப்போ அவன் என்ன? he will be resident in India. So non-resident Indian working in UAE for the last 4 years visits India for 3 weeks annually. 3 weeksனா எவ்வளோ? 21 days கிட்ட அவன் ஏதோ இந்தியா வரான். அப்போ 183 டேஸுக்கு மேல இருந்திருக்கானா? இல்ல. 3 பர்பஸ்க்காக அவன் இந்தியா வந்திருக்கானா? கிடையாது. ஸோ அவன் நான் ரெசிடென்ட் அண்டர் ஃபெமா. ஓகே, நெக்ஸ்ட். Foreign national comes to India on a 6-month work visa, extends for 2 years. ஓகே, இவன் என்ன பண்றான்? எதுக்கு வரான்? 6 months வரான், ஆனால் அவன் 2 years இருக்கான் இந்தியாவில். ஸோ அப்போ he will be a resident in India. ஏன்? he stayed for more than 182 days in India. ஓகே, இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லயே. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போவாங்க படிக்கிறதுக்கு. ஓகே, அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவா? இந்த 3 பர்பஸ்க்கு போறாங்களா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஃபாரின் போய் அங்கேயே படிச்சு செட்டில் ஆயிடுவாங்க, இந்தியா திருப்பி வரவே மாட்டாங்க. ஸோ அவங்கள இந்த ஆக்டுக்காக எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI has given out a circular. Okay, I'll just go down. Clarified that students will be considered as non-residents. Students will be person resident outside India தான், பிகாஸ் அவங்க ஃபாரின்லேயே போய் வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட ஸ்டே அண்ட் காஸ்ட்டுக்கு கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஓகே ஓகே, ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்தியன் ஸ்டூடெண்ட் கோஸ் டு தி US ஃபார் 2 years மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். RBI circular, non-resident. ஓகே, Indian citizen on deputation to UK for 1 year by Indian company. ஓகே ஓகே, அடுத்த பாயிண்ட் மேம், சிட்டிசன்ஷிப்பும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் சேமா? கிடையாது. ஓகே, திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸ்டே. ஓகே, நீங்க இருக்கிறத பொறுத்து இருக்கு. சிட்டிசன்ஷிப் இஸ் பை பர்த் எக்ஸெட்ரா. இப்போ நீங்க யூஎஸ் சிட்டிசன் அப்படின்னா யூஎஸ்ல போய் நீங்க வந்து பிறந்திருக்கீங்கன்னா யூல் பி அன் யூஎஸ் சிட்டிசன். பட் நீங்க இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி நீங்க யூஎஸ் சிட்டிசன்ங்கிறதுக்காக you will not become, you will be person resident in India தான். So citizenship has nothing to do with residential status. It's a different concept. Okay okay, எக்ஸாம்பிள் போலாம். இவன் டெப்யூட்டேஷன் ஃபாரின் காமிச்சிருக்காங்க 1 இயருக்கு வேலைக்கு. ஓகே, நான் ரெசிடென்ட், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்காக ஃபாரின் போறான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்தியன் சிட்டிசன் கோஸ் டு கேனடா டு ஜாயின் அ ஜாப் வித் 3 year கான்ட்ராக்ட். ஓகே, 3 வருஷத்துக்கு போறான் ஜாபுக்கு போறானா எம்ப்ளாய்மெண்ட், நான் ரெசிடென்ட். ஃபாரின் டூரிஸ்ட் விசிட்ஸ் இந்தியா ஃபார் 3 months. இந்தியாவில் 3 months தான் இருக்கான், 90 days தான் இருக்கான், 182 days கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. டூரிஸ்ட் இங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு அவன் திருப்பி போறான், நான் ரெசிடென்ட். ஓகே, OCI கார்டு ஹோல்டர், இந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஃபாரின்ல. ஓகே, அவன் இந்தியா வரான் 2 மாசத்துக்கு வரான், 2 மாசம்லாம் வந்தா கிடையாது, நான் ரெசிடென்ட். ஓகே,
ஃபாரின் நேஷனல் கம்ஸ் டு இந்தியா, செட்ஸ் அப் அ பிஸ்னஸ், ஸ்டேஸ் ஃபார் 200 days. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைடு, மோர் தென் 180 days இருந்திருக்கான். ப்ளஸ் எதுக்கு இந்தியாவுக்கு வரான்? பிஸ்னஸ்க்கு வரான். நெக்ஸ்ட், இந்தியன் சென்ட் டு யூஎஸ் ஆன் ட்ரைனிங் ஃபார் 4 months. ஓகே, சேலரி ஃப்ரம் இந்தியா. 4 மாதத்துக்கு தான் போகிறான், பெர்மனெண்ட்டாக போகல. ஷார்ட் ட்ரிப்பு, ஃபாரினில் இருக்கிறதுக்கு அவனுக்கு இன்டென்ட் கிடையாது, ட்ரைனிங்க்கு தான் போகிறான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி இருக்கா, பிஸ்னஸ் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். சின்ன சின்ன இதில் ஆகாதீங்க. ஹீ வில் பி அ ரெசிடென்ட். நெக்ஸ்ட், NRI returns to India, stays for 4 months, then leaves to job abroad. 4 monthsனாலும் 120 days கிட்ட தான் வரும். And அவன் ஃபாரின் போயிடுறான். ஸோ நான் ரெசிடென்ட். ஏன்னா he doesn't want to stay in India for a long time. Indian working in Singapore owns a house in India. நீ இந்தியாவில் வீடு வச்சுக்கோ, கார் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, அதெல்லாம் கிடையாது. விசிட்ஸ் ட்வைஸ் a year, 2 தடவை தான் ஏதோ வந்துட்டு போகிறான். நான் ரெசிடென்ட். அவன் ஸ்டே ஃபாரினில் தான் எல்லாமே இருக்கான். இங்கே வீடு வச்சிருக்கான்லாம் அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆகிட மாட்டான். நெக்ஸ்ட், ஒரு இந்தியாவில் இருக்கிறவன் ஃபாரின் போகிறான். ஓகே, சும்மா ஒரு 4 months லீவுக்கு. அப்போ அவன் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா? ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஏன்னா அவன் வந்து வேலைக்கெல்லாம் போல, சும்மா டூருக்கு போகிறான். ஸோ ஹீ ஸ்டில் அ ரெசிடென்ட். இந்தியன் சிஇஓ போஸ்டட் டு UK ஆஃபீஸ் ஃபார் 2 years, ஃபேமிலி ரிமைன்ஸ் இன் இந்தியா. இந்தியன் சிஇஓக்கு என்னது? ஹீ இஸ் அ நான் ரெசிடென்ட். ஃபாரின் போயிடுறான்னா 2 yearsக்கு, ஃபேமிலி இந்தியாவில் இருக்கா, அதெல்லாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட், Indian returns after 10 years abroad, buys property, stays for 6 months, then returns overseas. இவன் எதுக்கோ வந்து சும்மா வந்திருக்கான். ஓகே, டெம்பரவரியா இந்தியா வந்திருக்கான். he is not staying here for long. அவன் திருப்பி ஃபாரின் போயிடுறான். ஸோ நாட் ரெசிடென்ட். இந்தியன் சிட்டிசன், சிட்டிசன்ஷிப் வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு இப்போ தான் சொன்னேன். moves to Dubai but returns to India every 4 months for 1 month each time. நான் ரெசிடென்ட். அவனோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே ஃபாரின்ல தான் இருக்கான். அவன் சும்மா விசிட் தான் பண்ணிட்டு போறான். அண்ட் ஹி இஸ் நாட் விசிட்டிங் ஃபார் த 3 purposes. ஓகே, ஃப்ரீலான்சர், ஏர்னிங் ஃப்ரம் ஃபாரின் கிளையன்ஸ், லிவிங் 8 months இன் இந்தியா, 4 months இன் பாலி. அவன் சும்மா ட்ரிப்பு மாதிரி தான் பாலி போயிட்டு வரான். மெஜாரிட்டி டைம் எங்க இருக்கான்? இந்தியால தான் இருக்கான். ஸோ ஹீ இஸ் அ ரெசிடென்ட். டியூவல் நேஷனல். ஓகே, இந்தியாவுக்கும் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கான், ஃபாரினுக்கும் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கான். ரன்ஸ் a US based business remotely while living in India for 200 days. More than 183 days ரெசிடென்ட் தான். ஓகே, அவனோட இன்கம் ஃபாரின்லேருந்து வருதா, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ரெசிடென்ஸ், ஹேபிச்சுவல் ரெசிடென்ஸ் இஸ் இன் இந்தியா. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்க்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். பர்சன் யாருன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம். எப்போ அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவான், எப்போ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? சிட்டிசன்ஷிப்புக்கும் இஸ் நாட் ஈக்குவல் டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அந்த 3 பாயிண்ட்ல இல்லைனாலும் இது RBI சர்க்குலர்ல கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நீங்க இதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல படிப்பீங்க, இதே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கான்செப்ட். பட் அங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் இங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ்ல எப்படி பார்ப்பீங்கன்னா, ஒரு இயர் எண்ட்ல பார்ப்பீங்க. You will see it as on 31st March of that particular year. But inga at any point in a year. So FEMA oda residential status is not equal to Income Tax Act. இதுதான் difference. அங்க as on 31st March பாப்பீங்க. இங்க it can be 1st September, இங்க it can be 1st August, இங்க it can be 1st June, எதுவா வேணா இருக்கலாம். பட் என்ன, அந்த ப்ரீவியஸ் இயர் வந்து ஃபினான்ஷியல் இயர் தான் ரெண்டு தெரியும். பட் நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்ணி பாக்குறீங்க, எனி டைம்ல நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி திரும்பி பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலுக்கு பார்த்தோம். ஓகே, இதே தான் வந்து இங்க ஃபுல்லா பெருசா கொடுத்துருக்கு. மேல இருக்கிற டெஃபினிஷன். ஓகே ஓகே, இப்போ அந்த இண்டிவிஜுவலுக்கு பார்த்தோம். கம்பெனிக்கு
இந்தியாவில் இன்கார்பரேட் ஆயிருந்தது, இந்தியன் லாஸ் கீழே இந்தியாவில் இன்கார்பரேட் ஆயிருந்ததுன்னா அது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ரெண்டாவது மேலே பார்த்தோம், OBA ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சிஸ் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவில் நீ இருக்கியா, அதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அது எப்போ இந்தியாவில் தான் இருக்கு. ஓகே, ஆஃபீஸ் பிரான்ச் or ஏஜென்சி அவுட் சைட் இந்தியா ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, இப்போ நான் அண்ட் ஃபார் இண்டிவிஜுவல் பிளஸ் அதர்ஸ் பார்க்குறோம். ரைட், ஆப்பிள் இன்கார்பரேஷன் இருக்கு. இட் இஸ் செட்டிங் அப் அ பிரான்ச் இன் சென்னை. ஓகே, it is also a person resident in India for FEMA. Foreign national office எங்க இருக்கு, சென்னையில் இருக்கு. சரி, ஓகே. டாடா கம்பெனி is setting up a branch in UK. இந்த யூகேல இருக்கிற பிரான்ச் என்னது, that is also person resident in India for FEMA. ஏன் இந்தியன் பர்சன் கண்ட்ரோல் பண்றானா, so it is also a person resident in India. Okay, next. Citizenship is not the criteria for determining whether or not a person is resident in India. Okay, so questionல citizenship எல்லாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே CA எக்ஸாம்ஸில் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இதெல்லாம் லிம்பா அந்த ஒரு விஷயத்தையா இது பண்ணியிருக்கு. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் ஃபார் அ இயர், இட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் டேட். நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஓகே, HUF-AOP-லாம் இந்தியாவில் இருந்தால் இந்தியன் சிட்டிசன்ஸ்னு கன்சிடர் பண்ணுவோம். இல்லை இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா இட் வில் பி இந்தியன். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம், பெட்டரா புரியும். மிஸ்டர் எக்ஸ் ஹாஸ் ரிசைடட் இன் இந்தியா during financial year 2019-20 for less than 182 days. Okay, he had come to India on 1st April 2020 for carrying on business. Okay, for 2020 அவன் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண வந்துடுறான். ப்ரீவியஸ் இயர் 182 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கானா, இல்லை. ஆனால் இந்த 3 கண்டிஷன் ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். பண்ணுறான். எதுக்கு வந்திருக்கான், பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2020லேருந்து he will be person resident in India. ஓகே, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். He intends to leave the business on 30th April 2021 and leave India on 30th June 2021. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கான், டிட்டர்மைன் his residential status for FY 2021 and 21-22. 2021க்கு அவன் வந்து ரெசிடென்ட் தான், 21-22க்கு அவன் இந்தியாவை விட்டு கிளம்புறான். இப்போ நம்ம பார்க்கணும் அவன் என்ன பர்பஸுக்கு கிளம்பியிருக்கான். அவன் இந்த 3 பர்பஸ்க்கு கிளம்பியிருக்கானா. ஓகே, இவன் இந்த 3 பர்பஸ்க்கு கிளம்பியிருந்தா he will be a person resident outside India. இல்லைனா he will be a person resident in India. என்ன 3 பர்பஸ், பிஸ்னஸோ எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை அன்சர்டன் பீரியட்கோ. இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். If he leaves India for the purpose of taking up employment or for business or vocation outside India, or for any other purpose as would indicate his intention to stay outside India for an uncertain period, he would cease to be a person resident in India from the date of his departure. It may be noted that even if he is a foreign citizen, has not left India for any of these purposes, he would be considered person resident in India during FY 21-22. Thus, என்ன பர்பஸ்க்காக லீவ் பண்ணுறாங்கிறது தான் will make you decide அவன் person resident in Indiaவா இல்லை person resident outside Indiaவா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட். இங்கே தான் பார்த்தோம். Mr. Z has resided in India. He has left to US for pursuing higher studies for 3 years. RBI circular பார்த்தோம். So, he will be person resident outside India. Next. Okay, இது வந்து கம்பெனி பேஸ் பண்ணி. Toy Limited is a Japanese company having several business units all over the world. It has a robotic unit headquarters in Mumbai.
ஓகே, இப்போ இந்த மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கு. இது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா, நாட் ரெசிடென்ட் இன் இந்தியாவா? ஓகே, இதை எப்படி வச்சுக்கலாம்? இல் பி பெட்டர் டு ஸ்கிரிபிள். ஓகே, ஒரு blank பேஜ் போயிடலாம். ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இருக்கு, மும்பையில் ஒரு பிரான்ச் இருக்கு. மும்பையில் இருக்கா, இந்தியாவில் இருக்கா? பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அண்ட் இட் ஹேஸ் அ பிரான்ச் இன் சிங்கப்பூர். இந்த லைன் ஆஃப் த கொஸ்டின் வரைக்கும் இது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான். இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். த ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் மும்பை கண்ட்ரோல் சிங்கப்பூர் பிரான்ச். இது கண்ட்ரோல் பண்ணுது. இஃப் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா owns or controls anything outside India na, this will also become person resident in India. So இது ரெண்டுமே person resident in India. என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பர்சன் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். ஓகே, and would include any agency, office or branch owned or controlled by such person. So அப்போ மும்பை யூனிட் would be a person and it would be a person resident in India. Okay, இது control somebody else in Singapore. So again that person is a person resident in India. Okay, இது ஒரு interesting case study. இது actually ஒரு real life case study. ஒரு Miss Alia is an air hostess with British Airways. She flies for 12 days in a month and thereafter takes a break for 18 days. During the break, she is accommodated in a base which is normally in the city where airline is headquartered. However, for security consideration, she was based at Mumbai. During the financial year, she was accommodated at Mumbai for more than 182 days. What would be her residential status? இந்த கேஸோட பேக்ரவுண்ட் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும், நிறைய ஃபாரின் ஃப்ளைட்ஸ் இந்தியாவுக்கு வருதா, ஸோ அந்த ஃபாரின் ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க. அவங்க ஃபுல் டே நின்றுட்டே வருவாங்க. நீங்கள் பெல் அடிச்சிங்கன்னா சிரிச்சு சிரிச்சு வேற அவங்களோட பேசணும். ஸோ கிட்டத்தட்ட 24 hours அவங்க நின்றுட்டே வருவாங்களா. அவங்க ஒரு கண்ட்ரியில் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அந்த ஃப்ளைட் என்ன ஆகும், இப்போ யூஎஸ்லேருந்து வருதுன்னா யூஎஸ்லேருந்து வந்து இந்தியாவில் ஹால்ட் ஆகிட்டு அது திருப்பி ஆஸ்திரேலியா போகும். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து திருப்பி இந்தியா வந்து இங்கேருந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி யூஎஸ்ஏ போகும். பட் இவங்களுக்கு தே ஆர் அலவுட் டு ஸ்டே இன் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஓகே ஓகே, இந்த ஃபேர்லைன் ஒரு ஃபாரின் ஏர்லைன். ஓகே, இந்த வந்திருக்கிற ஒரு ஆளு இவ ஒரு ஃபாரினர். ஓகே, இப்போ இவ வந்து என்ன ஆகுது, இவ இந்த மாதிரி இந்த பேஸ் அகாமடேஷன்ல தங்குறாள். இவ தங்க 183 days கிட்ட தங்கிட்டான். இப்போ இவ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்ல பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவான்னு கேஸ் யோசிங்க. திங்கிங். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், 183 daysக்கு மேல இருந்துட்டா இந்தியாவில் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் இவ 183 daysக்கு மேல தங்கிட்டான். என்ன ஆகுது, இவன் இந்த 3 பர்பஸ்க்காக இந்தியா வந்திருக்காளா, பிஸ்னஸ்க்கோ இல்லை இது அது பேர் என்ன எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ இல்லை ஃபார் அன் அன்சர்டன் பீரியடோ கிடையாது. இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணுவீங்க? இதுதான் பை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். She is not a person resident in India. ஏன் ஏன் ஷாக்கிங்கா இருக்கா? 183 days மோர் இருந்துட்டோம், ஏன் அவ இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு. மேல போங்க, டெஃபினிஷன் போலாமா? A person who resides in India. இங்க ஒரு புது கான்செப்ட் வருது. resides versus stay. resides-னா என்ன, stay-னா என்ன? I reside in சென்னைக்கும் I stay in சென்னைக்கும் what is the difference? ரிசைடுனா எனக்கு வீடு இங்கே இருக்கு, என்னோட பர்மனன்ட் அட்ரஸ் இங்கே இருக்கு அப்படின்னா ஐ ரிசைட். ஐ ஸ்டேனா ஐ கேன் ஸ்டே இன் புனே, ஐ கேன் ஸ்டே இன் பாம்பே, ஐ கேன் ஸ்டே இன் பெங்களூர், ஐ கேன் ஸ்டே இன் காஞ்சிபுரம், ஐ கேன் ஸ்டே எனிவேர். ஓகே,
ஸோ அப்போ ஸ்டேங்கிறது ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஸ்டேயிங் தேர் ஃபார் டெம்பரவரி பீரியட். எனக்கு அட்ரஸ் கிடையாது. ஏர்போர்ட்ல தங்குவாங்க. யாராவது ஏர்போர்ட் ஒரு அட்ரஸ்னு கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஸோ she does not reside in India, but she stays in India. இதே ஆலியா வந்து ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பை அன் இந்தியன் ஏர்லைன் இருந்தா அப்போ she will be a person resident in India, else she will not be. இப்போ இதை படிங்க. she stayed in Mumbai base, அதாவது இந்த ஏர்போர்ட் பேஸ்ல for more than 182 days in the preceding financial year. She is however employed in UK. She has not come to India for employment, business or circumstances which indicate her intention to stay for uncertain period. Thus, she is not a resident even if she has stayed more than 182 days. She is not considered to be person resident in India. இது வந்து ஒரு பெரிய சாப்டர் அண்ட் அதோட ஒரு பெரிய மேஜர் பார்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ குயிக்கா போய் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த சாப்டர்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இதுக்கு என்ன பார்த்தோம்? பர்சன்னா யாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, இது போத் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் அதர் தென் இண்டிவிஜுவலுக்கு பார்த்தோம். ஓகே, அதர் தென் இண்டிவிஜுவல்னா என்ன? இந்த ஆஃபீஸ், பிரான்ச்சு, ஏஜென்சி, கம்பெனி இதுகள்லாம் பார்த்தோம். அதுதான் அதர் தென் இண்டிவிஜுவல். சிட்டிசன்ஷிப்பு இஸ் நாட் ஈக்குவல் டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு பார்த்தோம். எங்கேயாவது சிட்டிசன்ஷிப்லாம் கொடுத்தானா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அவனோட இந்த ஸ்டே, இன்டென்ஷன் ஆஃப் ஸ்டே இதெல்லாம் தான் பார்ப்போம். சிட்டிசன்ஷிப் இஸ் இக்னோர்ட். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது கான்செப்ட் ஆஃப் ஸ்டே வெர்சஸ் ரிசைடு. பர்மனண்டா அட்ரஸ் இருந்தது தான் ரெசிடென்ஸ். ஸ்டேங்கிறது டெம்பரவரியா வந்து போறதுக்கு. ஓகே, ஸோ வி டோன்ட் கன்சிடர். நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வெர்சஸ் FEMA. இன்கம் டேக்ஸ் இயர் ஆக்ட் ஒரு ஹோல் இயருக்கு பார்ப்போம். FEMA இஸ் ஃபார் அ பர்டிகுலர் டேட். ஓகே, தட் இஸ் த ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. நெக்ஸ்ட் பர்சன் டெஃபினிஷன் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோமா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் பத்தி பார்த்தோம். ஸ்பெஷல் சர்க்குலர். ஸோ இந்த பிஸ்னஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அன்சர்டன் பீரியடுக்கு இல்லைனாலும் RBI சர்க்குலர் படி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாரின் போயிட்டாங்கன்னா தே வில் பி கன்சிடர்ட் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே, இது எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? உங்களுக்கு கேஸ் ஸ்டடி பேஸ்டாக கேட்கலாம். ஒன்று, திஸ் கேன் கம் as your MCQ ஆர் திஸ் கேன் பி as a part of case based scenario questions. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி தெரியுமா எழுதணும்? ஆஸ் பர் செக்ஷன் 2 ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஐராக் ரூல் சொல்லியிருக்கேன்னா இஷ்யூ என்ன? இஸ் திஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இன் இந்தியா. ராக் ஆர் ரூல், அப்ளிகேஷன், கன்க்ளூஷன். இந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணுவீங்க. அப்ளைங் திஸ் ப்ரொவிஷன், X has stayed for more than 183 days. Thus, he is a person resident in India. See conclusion. இந்த மாதிரி எழுதுவீங்க. This is how you will present answers. Okay. Okay. Next, குட்டி குட்டி 2 கான்செப்ட் பார்க்கலாம். டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெட்ரா. யார் டீல் பண்ணலாம்? ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் யார் பண்ணக்கூடாது? என்ன போட்டிருக்கு? நோ பர்சன் ஷால். யாரும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? டீல் இன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஃபாரின் செக்யூரிட்டி டு எனி பர்சன் நாட் பீங் an authorized person. இங்க இப்போ நிறைய டெஃபினிஷன் இருக்கு. டீல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்.
ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? மேலே டெஃபினிஷன் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்க்கலாம். we will jump. includes சேல், விற்கக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது, மார்ட்கேஜ் பிளட்ஜ் அடகு வைக்கிறது, ஒன்று மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, கிஃப்ட், loans or any other form of transfer of right, title, possession or lien. ரைட் எதுவும் கொடுக்கக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் என்னது? ஃபாரின் செக்யூரிட்டி ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்த்துட்டோம், ரைட்? ஆர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு எனி பர்சன் நாட் பீங் ஆத்தரைஸ்ட் பர்சன். இந்த ஆத்தரைஸ்ட் பர்சன் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், ஆத்தரைஸ்ட் பர்சன் இஸ் பேசிக்கலி யோர் பேங்க். ஓகே, மீன்ஸ் ஆத்தரைஸ்ட் டீலர். ஆத்தரைஸ்ட் டீலர் யாரு? உங்களோட பேங்க். மணி சேஞ்சர், இந்த வெஸ்டர்ன் யூனியன், இந்த மாதிரி நிறைய ஒரு இந்த மணி சேஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்தியன் கரன்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேங்க்ஸ்லயும் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட்னா இப்போ சிட்டி பேங்க் இருக்கு. சிட்டி பேங்க் இஸ் நாட் அன் இந்தியன் பேங்க், சிட்டி பேங்க் இஸ் யூஎஸ் பேங்க். அது இந்தியாவில் வந்து ஒரு யூனிட் வச்சிருக்கு. அப்போ இட் இஸ் கால்ட் அன் ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட். இது SEZ, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில ரீஜன்ஸை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய சலுகையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அங்கே ஏதாவது பேங்க் இருந்தால் அதையும் ஆத்தரைஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. ஆர் எனி பர்சன் ஃபார் த டைம் பீயிங் ஆத்தரைஸ்ட் அண்டர் செக்ஷன் 10(1) டு டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் வந்து யூஎஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு. நான் இப்போ அடுத்த மாதம் யூஎஸ் போகிறேன். ஓகே, ஸோ உங்ககிட்ட வந்து கேட்குறேன், பேங்க்ல போனால் $1 வந்து 80 rupees சொல்கிறான், ஆனால் எனக்கு பேங்க் வரைக்கும் போக முடியல, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கு. நான் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன், ஆனால் நான் உனக்கு 85 rupees கொடுத்து வாங்கிக்கிறேன், நீ எனக்கு உன்னோட டாலர்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறேன். இப்படி நம்ம 2 பேரும் பண்ணோம்னா ஜெயிலுக்கு போவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாது. ஸோ ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சன் நடுவில் இருக்கணும் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள் இதையே தான் கீழே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, a PROI comes to India and would like to sell $1,000 to his friend who's a resident in India. The friend offers him a rate better than banks. This cannot be done. Okay, next. Make any payment to or for the credit of any person resident outside India in any manner. என்னோட பிரதர் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க இந்தியாவில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஸ்ரீவித்யா என்னால் இந்த மாதம் கட்ட முடியல, எனக்கு பதிலாக நீ பே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணலாமா கூடாதா? கூடாது. அதுதான் அடுத்தது. மேக் எனி பேமெண்ட் டு ஆர் ஃபார் த கிரெடிட் ஆஃப் எனி பர்சன். கிரெடிட் ஆஃப் எனி பர்சன்னா அவருக்கு பதிலாக நான் பே பண்ணுறது. ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா இன் எனி மேனர். அதே எக்ஸாம்பிள் தான் கீழே இருக்கும். Has an insurance policy in India. He requests his brother in India to pay insurance premium. This will amount to payment of credit of non-resident, not permitted. Okay. அடுத்தது. Receive otherwise than through an authorized person any payment by order or on behalf of any person resident outside India in any manner. Say இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன், என்கிட்ட என்னோட ருப்பீஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு, ஜிபேல எதுவும் ஒர்க் ஆகல, பட் $100 வச்சிருக்கேன், இந்தாங்க $100 அப்படின்னு நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு கொடுக்குறேன். அந்த ஹோட்டல் இதை அக்செப்ட் பண்ணலாமா கூடாதா? கூடாது. ஏன்னா ஹீ இஸ் நாட் அன் ஆத்தரைஸ்ட் பர்சன். ஸோ ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சன் இல்லாமல் நான் வேற யார்கிட்டையும் இதை வச்சு இந்தியாவில் டீல் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் சில 5-star ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கும் ஃபாரின் கரன்சி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த பெரிய பெரிய 5-star ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க காசு வாங்கிக்கலாம், பட் ஜென்ரலாக அவங்களால வாங்க முடியாது. அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்கு. Foreign tourist comes to India at a restaurant, pays $20 in cash. It will not accept because it's not an authorized person. அப்படி இல்லைன்னா சேஞ்சஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், சிவாஜி படம். Enter into any financial transaction in India as consideration for or association with acquisition or creation or transfer of right to acquire any asset outside India by any person. Okay.
இப்போ 7,000 ரூபா நான் இங்க என்னோட டீலருக்கு கொடுத்துட்றேன். ஓகே, இவனுக்கு துபாயில ஒரு டீலர் இருக்கான். ஓகே, அவன் வந்து என்ன பண்ணுவான், என்னோட பிரதருக்கு ஒரு $1,000 கொடுத்துருவான். இந்த டீலர் 2 பேரும் நடுவுல வந்து அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் நாட் பர்மிட்டட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் 4, ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நான் வச்சுக்கலாமா? Except as provided in this act, no person resident in India shall acquire, hold, own, possess or transfer any foreign exchange, foreign security or any immovable property situated outside India. இப்போ ஒரு விஷயம் கேக்குறேன், நான் ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா முடியாதா? முடியும். என்ன போட்டிருக்கு? எக்ஸப்ட் அஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட். இந்த ரூல்ல என்ன என்ன எப்படி எப்போ எங்க எப்படியெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும்னு சொல்றானோ அப்பெல்லாம் தான் உங்களால வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியும், இல்லைன்னா வச்சுக்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கு. ஓகே ஓகே. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. $10,000 உங்க அங்கிள் கிட்டே இருந்து வந்திருக்கு. நீங்க அந்த ஃபாரின் கரன்சியை ஹோல்ட் எல்லாம் பண்ண முடியாது. பேங்க்ல கொடுத்து அதை இந்தியன் கரன்சியா மாத்தணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் கான்செப்டுக்கு போக போறோம், which is current account transaction and capital account transaction. Again, this forms the heart of your chapter. இப்போ வரைக்கும் இந்த சாப்டர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ FEMAல we've gone through background, definition, கம்ப்ளீட்டா எல்லா டெஃபினிஷனும் முடிச்சிட்டோம். ஆல் த definition except for current account transaction and capital account transaction. அதை தான் மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கீழே நிறைய சப்டாபிக்ஸ் பார்த்தோம். பர்சன்னா யாரு, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா யாரு, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியானா யாரு, ஸ்டே வெர்சஸ் ரிசைட்னா என்னன்னு பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கும் ஃபெமாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். சிட்டிசன்ஷிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற சர்க்குலர் பார்த்தோம். மாஸ்டர்ஸ் படிக்க ஃபாரின் போனீங்கன்னா அப்பையும் நீங்கள் இருப்பீங்கன்னு பார்த்தோம். திஸ் வி saw for both individual and other than individual. ஓகே. அதுக்கப்புறமா செக்ஷன் 3ல டீலிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 4ல ஹோல்டிங் பார்த்தோம். பட் வி கான்ட் ஹோல்ட். இங்கே அந்த 3 எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? ஃபார் த பேமெண்ட் or credit of somebody, 4 example, sorry. அதுக்கப்புறம் வந்து you can't exchange without authorized person. other than authorized person நீங்க ஃபாரின் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம். ஓகே. இப்போ we will be moving to current account transaction and capital account transaction. Okay.